குட் ஈவினிங் பா. ஸ்கொயர் ரூட்டில் நம்ம எக்ஸசைஸ் 3.7ல் ஒன்றாவது கொஸ்டினில் தேர்டு டிவிஷன் தேர்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் 3.7ல் ஒன்றாவது கொஸ்டினில் தேர்டு டிவிஷன் இப்போ பார்க்க போகிறோம். கொஸ்டின் வந்து வர்க்கமூலம் அல்லது ஸ்கொயர் ரூட் இங்கிலீஷில் ஸ்கொயர் ரூட், தமிழில் வர்க்கமூலம். இப்போ நான் கொடுத்துருக்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுத போகிறேன். ஸ்கொயர் ரூட் ஈக்குவல் டு தமிழில் வர்க்கமூலம் ஈக்குவல் டுன்னு எழுதிக்கணும். இப்போ 121க்கு 11 11 121, 11 11 சார் 121. அப்போ இது என்ன ஆயிரும்னா 11 ஆயிரும். சரி, கீழே 81 இருக்குது. ஃபஸ்ட்டு நம்பரை முடிச்சுக்குவோம். 9 9 சார் 81, 9 9 81 முடிச்சாச்சு. இப்போ ஏ ப்ளஸ் பி பவரில் 8 இருக்குது. அப்போ அதில் பாதி 4. எக்ஸ் ப்ளஸ் ஒய் பவரில் 8 இருக்குது. அப்போ அதில் பாதி 4. பி மைனஸ் சி பவரில் 8 இருக்குது. அப்போ அதில் பாதி 4. இப்போ கீழே பி மைனஸ் சி பவரில் 4 இருக்குது. அப்போ அதில் பாதி 2. ஏ மைனஸ் பி பவரில் 12 இருக்குது. அப்போ அதில் பாதி 6. பி மைனஸ் சி பவரில் 4 இருக்குது. அப்போ அதில் பாதி 2. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்கள், பவர் 8 பாதி 4 ஆயிடுச்சு. பவர் 8 பாதி 4, பவர் 8 பாதி 4. இதெல்லாம் அதை பார்த்து இங்கே இருக்கிற என்னதோ அதை பார்த்து அப்படியே கரெக்டாக எழுதணும், ஒன்று மாற்றாமல். அதே மாதிரி கீழே பாருங்கள், பி மைனஸ் சி அப்படி எழுதிட்டேன், ஏ மைனஸ் பி அப்படி எழுதிட்டேன், பி மைனஸ் சி அப்படி எழுதிட்டேன். பவர் மட்டும் பாதி பாதியாக போடுவோம். இங்கே பவர் பாதி 2, இங்கே பாதி 6, இங்கே பாதி 2 போட்டாச்சு. இப்போ 11/9 அப்படியே வரும். பாருங்கள், ஏ ப்ளஸ் பி பவர் 4 இருக்குது. கீழே எங்கேயாவது ஏ ப்ளஸ் பி இருக்கா பாருங்கள், சிம்பிளிஃபை பண்ணணும், சுருக்கணும். இல்லை அப்படின்னா அப்படி போட்டுக்கலாம். இங்கே ஏ ப்ளஸ் பி மேலே மட்டும்தான் இருக்குது, அப்படியே போடுங்க. ஏ ப்ளஸ் பி பவர் 4. அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் கீழே எங்கேயுமே இல்லை, அப்போ அதுவும் பவர் 4 அப்படியே போட்டாச்சு. அடுத்தது பி மைனஸ் சி இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ அது என்னன்னு பார்க்கணும். பி மைனஸ் சி, இங்கேயும் பி மைனஸ் சி, இங்கேயும் பி. மேலே பாருங்கள், பவரில் 4 இருக்குது. கீழே பாருங்கள், இங்கே ஒரு தடவை 2 இருக்குது, இங்கே ஒரு தடவை 2 இருக்குது. இப்போ லாஸ்ட்டு சம்மில் எப்படி டிவைடு ஐடென்டிட்டி 8ல் படித்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, அதே மாதிரி மல்டிப்ளைக்கும் படிச்சிருக்கிறோம். லாஸ்ட்டு சம்மில் ஏ பவர் எம் டிவைடு ஏ பவர் என் வந்துச்சு. அப்போது பவரை சப்ட்ராக்ட் பண்ணோம். இதில் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்னா பவரை ஆட் பண்ணணும். இது ஐடென்டிட்டி அல்லது முற்றொருமைகள், இது ஃபார்முலா. இப்போ இந்த பவர் இங்கேயும் இது இருக்குன்னா இன்ட்டில் இருக்குது, மல்டிப்ளையில் இருக்குது. அப்போ இந்த 2 பவரை ஆட் பண்ணுறப்போ 4 ஆயிரும். இங்கே 2, இங்கே 2, அப்போ 4 ஆயிரும். அப்போ இங்கேயும் பி மைனஸ் சி 4 இருக்கும், மேலேயும் ஒரு பி மைனஸ் சி 4 இருக்கும். இந்த ஏ மைனஸ் சி பவர் 6 அப்படியே இருக்குது, அது மாறாது. இப்போ பாருங்கள், இங்கே மேலே கீழே ஒன்று போல் இருந்தாலே அடிச்சிடலாம். இதையும் அடிச்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். எப்படி 4/4 கேன்சல் பண்ணால் 1 வந்துடுமோ, அதே போல் இங்கே ஒரே நம்பர் இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணால் 1 வந்துடும். இப்போ பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அவங்கள மட்டும் எழுதினா போதும். 11/9 ஏ ப்ளஸ் பி பவர் 4, எக்ஸ் ப்ளஸ் ஒய் பவர் 4 பை ஏ மைனஸ் பி பவர் 6. இப்போ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.